அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். 9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசையர் நிருபத்தை தியானித்து வருகிறோம். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து போன வாரத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அந்த சபையினருக்கு பவுல் ஜெபித்த ஜெபத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள், வேதத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். 9ஆம் வசனத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் இந்த சபையினர் சில ஆவிக்குரிய கிருபைகளினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். அவன் இந்த சபை நிரப்பப்பட வேண்டியது எதனால் என்று சொல்லுகிறான் என்றால், ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். 3 காரியங்களை சொல்லி சபை இதால் நிறைந்திருக்க வேண்டும். ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நான் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமானது அல்லவே, நான் செய்யக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பு எனக்குள் தோன்ற வேண்டுமென்றால் அவருக்கு பயப்படும் பயத்தால் நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். 2ஆவதாக ஆவிக்குரிய விவேகம். இயேசு சொன்னார், புறாக்களைப் போல கபடற்றவர்களாயிருங்கள், ஆனால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் இருங்கள். யாராவது என்னதாவது சொன்னால் அப்படியே நம்பாதீங்க, ஆராய்ந்து பாருங்கள், வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இவர்கள் சொல்லுவது உண்மையா பொய்யா என்று நீங்கள் பகுத்தறிய வேண்டியவர்கள். அதுதான் பகுத்தறிவது தான் டிசர்ன்மென்ட், அதுதான் ஆவிக்குரிய விவேகம், ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். அதால் நிரப்பப்பட்ட நான் இது தீமை, நான் இதை செய்யக்கூடாது, இது நன்மை, இதை நான் செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையில் சரியான பாதையில் நடக்க எனக்கு உதவும். 3ஆவதாக அவன் நான் நிரப்பப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தேவ சித்தத்தை அறிவது. தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி முடியும்? வேதத்தில் வாஸ்து பார்க்க வேண்டியதுதான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
ஸோ யூ நோ, ஆகையால் உங்களுக்கு தெரியும் தேவனுடைய சித்தம் என்னன்னா பரிசுத்தமாய் இருப்பது. மேலும் அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். மாம்ச இச்சைகளுக்கு இடங்கொடாமல் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைவது தேவனுடைய சித்தம். ஆகவேதான் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நான் பரிசுத்தமானவனாக வாழ்வது. வெளிப்படுத்தலே சொல்லி இருக்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். ஐ ஹாவ் டு grow in holiness. நாம் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் தீமையை விட்டு விலகி 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 தேவனுடைய சாயல் என்னில் காணப்படும் வரைக்கும் நான் பரிசுத்தமாக வேண்டும். அது தேவனுடைய சித்தம். இப்படி வேதத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் அநேக இடங்களில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆக தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் வேதத்தை மறுபடியும் மறுபடியும் வாசிக்க வேண்டும். பவுல் அதற்காகத்தான் இப்படி ஜெபிக்கிறான். 10ஆம் வசனத்தில் பார்ப்போம். விருத்தி அடைய, grow, நிரப்பப்பட வேண்டும் என்று சில காரியங்களை சொன்னான். விருத்தி அடைவதற்காக சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறான். சகலவித நற்கிரியைகளாகிய கனி கொடுப்பதில், கனியுள்ள வாழ்க்கையில் விருத்தி அடைய வேண்டும். கனி கொடுப்பதில் விருத்தி அடைய வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியின் கனி என்னில் காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் தெரியும் ஆவியின் கனி என்னன்னு தெரியும். அது சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில் இச்சை அடக்கம், அதுதான் முக்கியமான ஆவியின் கனி. 10ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிற காரியம் அல்லது ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சபையினர் விருத்தி அடைய வேண்டும். எதிலே விருத்தி அடைய வேண்டும் என்றால் கனி கொடுக்கும் வாழ்க்கையில் விருத்தி அடைய வேண்டும். ஒரு செடி எப்பொழுது விருத்தி அடையும் என்றால் அது நல்ல நிலத்திலே அது முளைத்திருக்க வேண்டும். ஒரு கொடி எப்பொழுது நற்கனிகளை கொடுக்கும் என்றால் நற்குல செடியில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவாகிய திராட்சை செடியில் இணைக்கப்பட்டிருக்கிற கொடிதான் அதிக கனிகளை கொடுக்கும். கனி கொடுப்பது தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். ஆகவே சபை அதில் விருத்தி அடைய வேண்டும். உங்களுடைய அன்பும் உங்களுடைய தயவும் பரிசுத்தமும் மற்றவர்களுக்கு தெரிய வரும்பொழுது அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். வசனம் 10 அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ளவும், நிரப்பப்பட வேண்டும், அவர்கள் விருத்தி அடைய வேண்டும், நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நடப்பது என்ன? அவருக்கு பிரியமானதை செய்வது. 1 பேதுரு 2:21 அவர் நாம் பின்பற்றும்படி அவருடைய அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளில் நாம்
நடப்பதுதான் தேவனுக்கு பிரியம். ஆகவே அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகள், அவருடைய அடிச்சுவடுகளில் என்ன காணப்படுகிறது? இயேசுவை குறித்து பார்த்தால் முதலாவது அவரிடத்தில் காணப்படுவது பரிசுத்தம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? இட்ஸ் a wonderful challenge. அந்த பரிசுத்தம் அவரிடத்திலே உண்டு. அதையே நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக அவருடைய தாழ்மை. சிலுவை மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். மரியாளின் கற்பத்தை அருவருக்காமல் அதிலே ஒரு மனிதனாக உருவாகினார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தாழ்மையை நான் உலகத்திற்கு காட்ட வேண்டும். அவருடைய அடிச்சுவலில் நான் நடக்கும் பொழுது அவருடைய கைமாறு கருதாத அன்பு. உலகத்தில் உள்ளவெல்லாம் அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவானோ இல்லையோ, ஆனால் அவனுக்காகவும் அவர் மரித்து இரத்தம் சிந்தினார். இந்த தாழ்மை, பரிசுத்தம், அன்பு இவைகள் என்னில் காணப்படும்படியாக நான் நடக்க வேண்டும். 1 யோவான் 1:7 யோவான் சொல்லுவான், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும். ஆக நான் நடப்பது முடிவில் என்னை ரட்சிக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி நான் நடக்க வேண்டும். 11ஆம் வசனத்திலே மறுபடியும் பவுல் இன்னொரு காரியத்திற்காக ஜெபிக்கிறான். பலப்படுத்தப்பட சபையினர் முதலாவதாக அவர்கள் நிரப்பப்பட வேண்டும். அவர்கள் விருத்தி அடைய வேண்டும், நடக்க வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நீங்கள் அந்த புது பலனை பெற்றிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் மாம்ச பலத்தையே தேவ பலன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எந்த ஜிம்முக்கு போனாலும் இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ அவமானங்கள், அடிகள், உதைகள், இதன் மத்தியிலும் இயேசுவை மறுதலியாமல் இருந்த எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை மிஷனரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் தேவ பலன் இருக்கிறது. உபத்திரவத்தை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவனுக்கு பலன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பலத்தினால் சபையினர் நிரப்பப்பட்டால் எந்த காரியத்திற்கும் பயப்பட மாட்டார்கள். நீரோ மன்னன் கூட்டம் கூட்டமாக கிறிஸ்தவர்களை சிங்கங்களுக்கு இரையாக அந்த அரினாவிலே தள்ளிய பொழுது அவர்கள் பாட்டு பாடினார்கள். அது நீரோ மன்னனை அது எரிச்சல் ஊட்டியது. சாவ போகிறான், பாட்டு பாடுகிறான், இன்ஹியூமன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு பிணங்களாக பார்க்கான். எல்லாரும் ஒரு மலர்ந்த முகத்துடன் சிரிப்புடன் காணப்படுகிறார்கள். எப்படி இவர்களால் முடியும்? தேவ பலன். சகோதரனே, அந்த பலத்தால் நீர் இடைகட்டப்பட வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறான். உங்களிடத்தில் நான் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்க வேண்டும்.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபம் பண்ணுகிறீர்கள்? ஆண்டவரே, என் பிள்ளை கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட்டில் ரேங்க் வாங்கணும், மெடிக்கலில் இடம் கிடைக்கணும், நீட்டில் ஜீத்தில் அவன் நல்ல ரேங்க் வரணும். நல்லது தான். இதுக்காக மட்டும் ஜெபித்தாய். பவுல் என்ன சொல்லுகிறான்? இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்தில் பற்றுதலாயிருந்தால் சகல மனிதரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஏனென்றால் அவ்வளவு பரலோகத்தையே உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு இந்த ஒரு அற்ப காரியத்திற்காக அவரிடத்தில் போராடுகிறீர்களே, உங்கள் பிள்ளையின் ஆவிக்குரிய ஜீவியத்திற்காய் நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? அவர்கள் பாவத்திற்கு விலக வேண்டும், அவர்கள் தேவ ஆவியாலும் பலத்தாலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட வேண்டும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிறைந்து அதை மட்டும் தன் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவனை பலப்படுத்தும் என்று ஏன் ஜெபிக்கவில்லை? உங்கள் பிள்ளையின் பரலோக வாழ்வில் உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. யோசித்து பாருங்கள். முகமறியாத கொலோசே சபை, அந்த சபையினர் கெட்டு போகாமல் பரலோகத்திற்கு போக வேண்டுமென்றால் அவர்கள் எவற்றால் நிரப்பப்பட வேண்டுமென்றால் இதே தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவரே, என் பிள்ளை தினமும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி உம்மைகிட்ட பேசி உம்மை அறிகிற அறிவிலே அது விருத்தி அடைந்து பாவத்திற்கு விலகும்படி என் பிள்ளைய நீர் பொறுப்பேற்று கொள்ளும்னு ஏன் ஒப்பு கொடுக்கல? அது உங்களுக்கு அற்ப காரியமாக தோன்றுகிறது. ஆனால் அவனுக்கு ஒரு டாக்டர் ஆவதோ IAS வருவதோ உங்களுக்கு பெரிய சந்தோஷம். மறுமையை இழந்து இம்மையிலே பெருமை கொள்வது புத்தியீனம். ஆகவேதான் பவுல் கொலோசே நிருபத்திலே ஜெபிப்பதற்கு இப்படி அவன் எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். நான் என் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே அவன் வியாதி இல்லாமல் இருக்கட்டும், ஆண்டவரே ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வரட்டும்னு ஜெபித்துக்கிட்டு இருந்தவன் தான் நான். ஆனால் இந்த பகுதியை வாசித்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஜெபத்திலே நான் எதை கேட்பது ஞானம், எதை கேட்டால் என் பிள்ளை பரலோகத்துக்கு வரும் அப்படின்றத அறிந்து என் ஜெபம் மாறி உள்ளது. உங்களுடைய ஜெபமும் மாறவில்லை என்றால் அது பரிதாபம். சகோதரனே, சகோதரியே, இந்த கொலோசே நிருபத்தில் பவுல் முகமறியாதவர்களுக்காக ஜெபித்தான். உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்குகிற பிள்ளைகள், இவர்களுக்காக நீங்கள் இப்படி ஜெபிக்க மாட்டீர்களா? ஆண்டவரே, என் பிள்ளை இருளுக்குள்ளே போகக்கூடாது, சாராய கடைக்கு போகக்கூடாது, செல்ஃபோனிலே சங்கமம் ஆகக்கூடாது, மீடியாவில் ஆபாசத்தை பார்க்கக்கூடாது, அவன் ஒளியில் நடக்கட்டும் ஆண்டவரே, வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கையை பிடிச்சி நடக்கட்டும் ஆண்டவரே, ஒளியில் நடக்கிறவனாக அவனை நீர் நடத்தும்னு ஏன் ஜெபம் பண்ணல? சங்கீதம் 143:10 பாருங்க, தாவீது சொல்லுவான், உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. சகோதரனே, சகோதரியே, உம்முடைய பொறுப்பு எவ்வளவு பெரிதென்று பாரும்.
இந்த பொறுப்பை சாத்தான் உம்முடைய கண்களுக்கு மறைத்து இச்சைகளை உமக்குள் தூண்டியிருப்பதினால் அல்லவோ வல்லமையற்றவராயிருக்கிறீர். பவுல் பலப்படுத்தப்பட ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு காத்திருங்கள், பலனடைவீர்கள். விசுவாசியுங்கள், பலனடைவீர்கள். உறுதியாய் தரித்திருங்கள், பலனடைவீர்கள். சகோதரனே, இன்னும் இந்த பவுல் எத்தனையோ கேள்விப்படாத கொலோசேயருக்காக ஜெபித்தான். நம்மிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவில்லை. மிஷனரிகள் எத்தனையோ ஆதிவாசி சமூகங்களை பற்றி சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அறிவில்லை, கல்வி இல்லை, ஒழுக்கமில்லை என்று சொல்லி அவர்களுடைய தேவைகளை சொல்லுகிறார்கள். இப்படி நான் அவர்கள் தேவ சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் தேவனுக்கு பயப்படும் பயத்தில் அதிகமாய் வளரவும் வேண்டுமென்று ஜெபிக்கிறேனா? கேள்விப்படுகிறேன். அந்த மிஷனரிகளுக்கு ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டு அவன் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி என் மனசாட்சியை சமாதானப்படுத்த காணிக்கை கொடுக்கிறேன். ஆனால் அந்த ஆதிவாசிகள் மேல் எனக்கு உண்மையான ஒரு பாரம் இல்லை. இதை ஒத்துக்கொள். இல்லை என்றால் உன் ஜெபம் மாறும். இவ்வளவு வசதிகள் இருக்கிற என் பிள்ளையே தடுமாறுத தகப்பனே, பாவத்திற்கு வாசல்கள் திறந்திருக்கிற அந்த ஜாதியினர் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், அவர்களை நீர் ரட்சியும்னு ஏன் ஜெபம் பண்ண மாட்டேன்றீங்க? இந்த கொலோசேயர் நிருபத்திலே பவுல் அதைத்தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். வாசிக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். ஜெபமனோமா? அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஜெபத்தை மாற்றும் சுயநலமாய் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிப்போம் என்றால் நாங்கள் ஒரு பரிதாபத்திற்குரியவர்களாயிருப்போம். இந்த வேதம் போதிக்கிறபடி நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை பரலோகத்திற்கு பாத்திரராக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.